ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இருக்கும், அது நமக்கு தெரியும். அந்த வகையில் இப்போ 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதமும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. அப்படி இப்போ மிக முக்கியமான ஒரு ஆன்மீக நாளானது வர இருக்குது. அதுதான் பிப்ரவரியுடைய 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு மாசி மாதத்தில் சிவராத்திரியானது வருது. வரக்கூடிய இந்த மாசி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியில் கூட இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படாது. ஆனால் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு இரவு விடிய விடிய சிவன் கோவிலில் 4 கால பூஜைகள் நடைபெற்று சிவபெருமான் ஒவ்வொரு ரூபத்தில் காட்சி தருவார். அதனால் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரியில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நடக்காத பல சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த மகா சிவராத்திரியில் கிரகங்களுடைய சிறப்பான அமைப்பினால் இந்த நாள் ஒரு புனிதமான நாளாக மாறுது. அதனால் இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 2, 3, 4 பாதம், ரோஹிணி மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகணில் இந்த மகா சிவராத்திரியில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுடைய தகிரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வக்கரத்தோடு, சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், சப்தமஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு, இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி கிரகநிலைகள் இப்படி அமையிறத வைத்து தான் இந்த மகா சிவராத்திரியிலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மகா சிவராத்திரியிலிருந்து கோபமான பேச்சு, டென்ஷன்கள் உங்களுக்கு குறையும். இதில் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதமானது உண்டாகும். அதனால் காரியங்கள்லாம் பொறுமையாக செய்யுங்க. சகோதரர்கள் வழியில் நன்மையானது உண்டாகும். மனதில் ஒரு வகையான துணிச்சலானது அதிகரிக்கும். இதில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீங்க. லாபமும் கூடும். அதனால் பணியாளர்களை நம்புங்க. எதிர்பார்த்த நிதி உதவியும் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைத்தே தீரும். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிக்கணும். அதோடு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இடையே சங்கடங்கள் தீர நிறைய மனவிட்டு பேசணும். பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய கவலை நீங்கும். அதோடு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி நல்ல முன்னேற்றங்கள் அடைய முடியும். பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை எப்படி முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதி வேண்டும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்தணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது மகா சிவராத்திரிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் சிறப்பு பலன்களாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சிலது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் இதில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். சகோதரியிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பிள்ளைகள் வகையில் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸோ இந்த மாதிரி தான் சிறப்பு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ரோஹிணியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதமானது உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது.
வீண் அலைச்சலை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். அதனால் வீண் அலைச்சலை இந்த மகா சிவராத்திரியிலிருந்து உங்கள் நட்சத்திரக்காரங்க தவிர்த்துக்குங்க. அப்புறம் மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எண்ணியதை எப்பேற்பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்தணும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீண் பகை உண்டாகலாம். எனவே கவனமாக செயல்படுவது நல்லது. அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். ஸோ அனுசரித்து இந்த சிவராத்திரியிலிருந்து செல்வது நன்மை தரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த தான் பலன் என்பது சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ மகா சிவராத்திரியில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு, இரவு கண் விழிக்கணும்னு. இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீரும் என்பது சொல்லப்படுது. ஸோ சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானது என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது. ஆக்சுவலி உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்ய வேண்டும். எந்த முறையிலெல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லதுங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பரிகாரமாக சொல்ல போகிறேன். முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லி பூஜையில் விளக்கேற்றி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும், குலதெய்வம் எப்போதுமே உங்களோட வீட்டில் தங்கி அருளாசி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இந்த நாளில் உங்களுக்கு கிடைத்துவிடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம், குலதெய்வம் வீட்டில் இல்லை, குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, தடையாக இருக்கிறது, வீட்டில் சுபகாரிய தடை என்று இருக்கிறது. இப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் பிரார்த்தனை எல்லாம் குலதெய்வத்தை நினைத்து செய்யணும். இப்படிப்பட்டவங்க என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இல்லைனா மாசி அமாவாசை அன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்லணும். ஆக்சுவலி உங்கள் குடும்பத்தோடு செல்வதோடு உங்கள் அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஆக்சுவலி இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம். அது உங்கள் குலதெய்வ கோவிலுக்குன்னு சிறப்பு. அதை வாங்கி தானமாக கொடுங்க. அம்பாள் என்றால் புடவை, ஆண் தெய்வமாக இருந்தால் அங்க வஸ்திரம், அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா, அது போல் ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சொந்த ஊரில் இல்லை, வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேர்லேயே உங்கள் ஊருக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு ஒரு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த கோவிலில் கொள்ளுங்க. இது போல் ஒரு வழிபாட்டு முறையை இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்படுது. அப்படி இல்லைனா குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும். அங்கே தெரிந்தவர் சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்க, அவங்க பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருள் வாங்கி தருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கூட பொருளை கொண்டு சேர்க்கலாம். இதுவும் ஒரு வழி. இதையெல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பரிகாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீராக கரைந்து காணாமல் போகும். உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி ஒரு கட்டி வெல்லம் வாங்கி கொள்ளுங்க. அந்த வெள்ளத்தை வாங்கி உங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் அந்த வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும். வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வெள்ளத்தை தண்ணீரில் உங்கள் கையை கொண்டு கரைத்து விடுங்க. குலதெய்வ கோவிலில் கிணறு தான் இருக்கிறது என்றால் வெள்ளக்கட்டி அந்த தண்ணீருக்குள் போட்டு விடுங்க. எதுவுமே இல்லை என்றால் குலதெய்வ கோவிலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த வெள்ளத்தை அந்த தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை உங்கள் குலதெய்வ கோவில் மண்ணில் கொட்டி விட்டு வருவது மிக மிக சிறப்பு. குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது என்பவர்கள் உங்கள் ஊர் ஆத்தங்கரையிலே இந்த வெள்ளத்தை வாங்கி குலதெய்வத்தின் பெயரை சொல்லி கரைக்கலாம். அதுவும் முடியாது என்பவங்க வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு கட்டி வெள்ளத்தை அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து மண்பாங்கான இடத்துல கொட்டி விடலாம். மகா சிவராத்திரி தினத்தில் வெள்ளத்தில் தண்ணீரில் யார் கையால் கரைக்கிறீர்களோ அவங்களுடைய துன்பம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் என்பது நம்பிக்கை. வெள்ளத்தை தண்ணீரில் கரைக்கும் போது என்னுடைய கஷ்டமும் என்னுடைய நோய் நொடியும் துன்பமும் கடனும் இது போல் தண்ணீரில் கரைந்து காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே கரைக்கணும். குலதெய்வத்தை நினைத்து இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்களை ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்பவர்களுக்கு கூட முழு பலன் இந்த நாளில் சேரும். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. இவ்வளோ நேரம் இந்த பரிகாரமும் இந்த பலன்களும் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனும் பரிகாரமும் தெரிஞ்சு பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.